ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து லாஸ்ட் டே ஆஃப் 2025. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோ ஆஃப் 2025 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் பேசி இந்த இயரை முடிச்சு விட்டு 2026க்கு சூப்பராக என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ 2025 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாகவும் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கண்ட்ரியாக பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு வேர்ல்டாகவே பார்த்தாலும் சரி, ஒரு ஈஸி இயர் கிடையாது. நிறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செஞ்சுது. யூஸ்வலாக ஈஸியாக போகிற விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் தடங்களாக இருக்க தான் செஞ்சிச்சு. அதுக்குன்னு நம்ம வந்து 2025 ஒரு வர்ஸ்ட் இயர் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் வந்து இந்த இயர் 2025 வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நடந்த நியூஸு அதெல்லாம் பார்த்த வரைக்குமே வந்து ஒரு ஈஸி இயர் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு 2025 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் எனக்கு காமிச்ச ஒரு இயர் தான் அது. ரொம்ப கஷ்டத்தையும் நான் பார்த்தேன், அதே மாதிரி சந்தோஷத்தையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது கூட நீங்கள் போய் பாருங்கள். அது எல்லா வருஷத்துக்கும் எல்லா ராசிக்குமே அது செட் ஆகும், போய் பாருங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா தான் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக ஒரு மிட் ஆஃப் த இயர் வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் க்ரைசிஸ். என் ஹஸ்பண்டுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் போய் முடிஞ்சு அதுலேருந்து ரெக்கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 10 days வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன மாதிரி பர்சன் பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் என்னோடய ப்ரெக்னென்சிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு அது அன்கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியும் கூட. ஸோ நான் பார்க்காத ஒரு விஷயத்த தனியாக நான் இந்த கண்ட்ரியில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்க தான் செஞ்சாங்க. பட் வந்து என்னோடய கம்ஃபர்ட்டான பீப்புள்னால் என்னோடய வீட்டு எங்கள் அப்பா அம்மா அப்படி அந்த மாதிரி இருக்கும். என்னோடய சிப்ளிங்கெல்லாம் அந்த மாதிரி எந்த பர்சனும் இல்லாமல் ஒரு 30+ இயர்ஸில் நான் வந்து ஒரு சிச்சுவேஷனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில லேர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். அப்படியே கை காலை கட்டி போட்டு ஒரு ஊமை குத்துன மாதிரி இருந்துச்சு 2025க்கு. இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லேர்னிங்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த ஹெல்த் க்ரைசிஸ் வரும்போது நம்ம வந்து எவ்வளோ மணி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு சேவ் பண்ணாலும் சரி, நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். ப்ரையாரிட்டியில் வந்து எப்போவுமே அட்லீஸ்ட் ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் அவங்களோட ஹெல்த்தை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதனால தான் நம்மளுக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? ஸோ உடம்பு ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு எல்லாம் ஓகே, மற்றவங்களுக்கு பண்ணுவேன், எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, when you are crossing 40 years கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டை மாற்றியே ஆகணும். ஏன்னா நம்ம காசு பணம் சேர்த்து வச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வேணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்கறதுக்கு நம்ம அதை பார்த்து மகிழ்ச்சியாகிறதுக்கும் நம்ம வேணும். ஸோ அதனால் வந்து உங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸ்லாம் எடுப்போம், ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த பீரியடிக்கலான ஹெல்த் செக்கப்ஸ் போக மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய மிஸ்டேக் தான் பண்ணாங்க. ஸோ அதனோட எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு அவங்க ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்னால. நான் அதை பற்றியும் நான் திரும்ப வரேன் நான். ஸோ ப்ராப்பரான ஹெல்த் செக்கப்ஸ், இந்த ஆனுவல் செக்கப்ஸு அது எல்லாத்தையுமே வந்து டைம் இல்லை, அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து உங்களோட ஹெல்த் செக்கப்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம யாருன்னே நம்மளுக்கே தெரியும். நம்மளோட கெப்பாசிட்டின்றதை விட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப
கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஈவன் அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பயந்த பர்சனாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை வந்து இன்னுமே மற்றவங்களோட பெட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் என்னையை பற்றி யார் அப்படின்றது, நான் என்னால் என்ன முடியும், எனக்கு எதெல்லாம் பயம், எதெல்லாம் எந்த ஏரியாலலாம் நான் இன்னும் வந்து என்னை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை பற்றி கஷ்டமான நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம மேலே எவ்வளோ பாசம் அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அவங்க வந்து இந்த லெவல் பண்ணுவாங்களா அப்படின்றது அது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க. மெயினாக ஒரு ஃப்ரெண்ட் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து என்ன தான் நம்மளோட இன்லாஸ் ஃபேமிலி இருந்தாலுமே நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு, அதாவது என்னோட சிப்ளிங் ஆர் என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம அப்பா அம்மாக்கிட்டையும் பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் வயசானவங்கன்றதுனால சொல்ல முடியாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஃப்ரெண்டும் நான் வந்து ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோடய சிப்ளிங்கும் என் ஹஸ்பண்டோட சிப்ளிங்கும் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ப்ராசஸை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு வந்து ஈஸி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க, எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க் பிளேஸில் என்னோடய பாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போனாலும் வாங்க, எவ்வளோ நாளுனாலும் லீவ் எடுத்துக்கோங்க, எனக்கு மனசு சரியில்லை நான் இப்போ வரட்டுமா அப்படின்னு கேட்டாலுமே அவங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து எனக்கு நான் பீப்புளை ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து சில பேர்லாம் நம்ம நார்மலாக பழகிட்டு இருப்போம், பட் அவங்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயும் அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரியும்னு கிடையாது. பட் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ என்னை சுற்றி எத்தனை பேரை வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன், ரொம்ப அன்பானவங்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இந்த ஹெல்த் க்ரைசிஸில் நாங்கள் வந்து பெருசாக லேர்ன் பண்ணது வந்து, நான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபுட் ஹேபிட்டில் வந்து கொஞ்சம் நான் வந்து அவுட் சைட் ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டில் என்னை பற்றி சொல்கிறேன், அவுட் சைட் ஃபுட்டு நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நான் வீட்டில் எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு செஞ்சு என் பையனுக்கு கொஞ்சம் கிட்ஸுக்குன்னு சில ரெசிபீஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கேலரிஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட நான் செஞ்சு தருவேன். பட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ நான் என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் நான் வச்சுருந்தாலுமே அவங்கள என்னால் கம்பல் பண்ணி சாப்பிட வைக்க முடியாது. பட் ஆஃப்டர் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்களே மனம் மாறியாச்சு. நம்ம வந்து சாப்பாட்லேயே இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இது மெயின் லேர்னிங். நிறைய நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த டைம் நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான். அதுவே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் இந்த விஷயத்தில். நம்ம ஃபுட்டு வந்து ஏனோதானான்னு ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலும் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். நம்ம லைஃப் நிறைய டைம் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க ஆர்கான்ஸையும் நம்ம எதையோ டெய்லி ஒரு ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வந்து உங்கள் ஆர்கானை வந்து உங்களுக்கே தெரியாமல் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சாப்பிட்றோன்ற பேரில் அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பெரிய லேர்னிங். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஹெல்த் கான்ஷியஸ்ன்றது வந்து நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் மாறுவீங்களானா அப்படி கிடையாது. பட் மேபி நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு வேணால் தோணி மாறலாம். பட் நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லி அவங்கள மாற்ற முடியும்னா அது வந்து கஷ்டம். பட் இந்த சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல விஷயமா பார்த்தது. ஹெல்த் அந்த ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நாங்கள் ஹெல்த்தியராக மாற்றிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆகஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னோடய வெறும் ஃபுட் ஹேபிட் மட்டும்தான். நான் வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு டைமும் இருந்ததில்லை. பட் இப்போ நான் ஸ்லோவாக வந்து சும்மா லைட்டாக ஒர்க் அவுட் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி பண்ணுறேன். பட் மிச்சப்படி வெயிட் லாஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் ஹெல்தியரான ஃபுட் ஹேபிட் எடுத்தது தான். ஸோ இது வரைக்கும் நான்
கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண விஷயங்கள் இந்த 2025ல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மேபி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபேமிலி மாதிரி நம்ம நினச்சிட்டு இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன தான் இருந்தாலும் இது ஒரு இன்னொரு நாடு, இங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியாது. ஸோ வந்து பட் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ஃபியூவல் அது கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹாப்பினஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கஷ்டமான காலத்துலேருந்தே கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, எங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மனசு அப்படி நெகிழ்ந்து போன மாதிரியானதாக இருந்துச்சு. எனக்கு தெரியாதவங்க கூட நான் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் நான் வந்து வீடியோ போடாததுனால எனக்கு வந்து விசாரித்து என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து மெயினாக நான் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, லைஃப்பில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த விஷயம் ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, ஏன்னா அது நம்ம மனசை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஏன் நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம், பட் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போய்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துச்சு இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா, என்னை சுற்றி என்ன நடக்குது, என்ன இது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி வந்துச்சு. இதுதான் நான் வந்து பெரிய சந்தோஷமாக நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு எவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல, பட் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் எனக்கு வந்து அன்சர்டன்றதை விட எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து 2026க்கு அதை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தில் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 80K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் தான் இது. எந்த வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் இருக்கும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து போவாங்க, திரும்ப நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்து தான். இப்போது நான் ஒரு டஃப் சிச்சுவேஷனில் இருந்த போதுமே வந்து பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டை பார்த்து விசாரிக்க வரவங்களாமே என்னைய பார்த்து நீ யூடியூப் சேனல் போட்டுட்டு தானே இருப்ப, ஏன் இப்போ வீடியோஸே போடுறதில்லன்னு ஒரு 10 பேராக கேட்டிருப்பாங்க. ஈவன் என் ஹஸ்பண்டும் கேட்டாங்க. ஏன்னா என்னோடய ஐடென்டிட்டியாக அவங்க பார்க்குறது இந்த யூடியூப்பு. ஸோ அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, சரி நம்ம ஏன் போடாமல் இருக்கோம் அப்படின்ட்டு. திரும்ப நான் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்துலேருந்து ஒரு கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வரதுக்கு ஒரு மோடர்ன் மீடியமாகவும் கண்டிப்பாக யூடியூப் இருந்துச்சு. இந்த ரீசனுக்கு தான் நான் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே யூடியூப்பை க்ரியேட் பண்ணேன். இது நான் சொல்லியிருக்கேன், வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன் இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டத்தில் இருக்கோம், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும். பட் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பாதி நாள் வெதர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த வின்டர் ஒரு இந்த ஆட்டம்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வெளியே போகிறதுலாம் கம்மியாயிடும். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒர்க் பண்ணுறது அது வேறு, ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அது வேறு. பட் நம்மளோட மைண்டை வந்து நம்ம சானிட்டியை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது செய்யணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப். அதுக்கு வந்து ஒரு நல்ல பலனும் நான் வந்து பார்க்க தான் செஞ்சேன். நான் என்ன பர்பஸ்க்கு பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து எல்லாமே கஷ்டம் மட்டுமே இருந்துடாது, சந்தோஷமும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் 2025ல் நான் நிறையா மீல் பிளானிங் வீடியோஸ் போட்டேன். ஒரு 10 மீல் பிளானிங் போட்டிருப்பேன். நல்ல ரீச் இருந்துச்சு. நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி இன்னும் நிறையா போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த 10 கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாட்டி இதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி ஃபுட், அதாவது ஹெல்தி லன்ச் பிளேட்டு வந்து நம்ம ஷார்ட்ஸாக நிறையா போட்டுகிட்டே இருக்கோம். நார்மலான நம்மளோட சமையல் தான். பட் அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம
மனுஷங்களா வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு காரணம் இல்லையா? ஸோ அந்த சாப்பாட்டை நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் அதே சமயம் வந்து ஒரு பிளேட்டில் எப்படி வந்து பேலன்ஸ்டாக ஒரு மீலை கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் ஜர்னி. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து என்னோட மிக மிக பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு வர்றதுக்கு. அடுத்ததாக 2026க்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அகெயின் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. சில ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க. ஸோ அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அது வந்து ஒரு ஃபன் வேலை சொல்கிற ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, எதையும் நம்ம மாற்ற முடியாது. ஏதாச்சும் ஒரு பார்த்துருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற விஷயங்கள், அதே விஷயத்தை இன்னும் கூட கண்ணும் கருத்துமாக செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதுலேயே பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக தள்ளி போட்டுறாதீங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நல்லதும் சரி கெட்டதும் சரி. நல்லதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு ஹாப்பி ஒரு குட் நியூஸ் ஒரு குட் திங் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய வேஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி சொல்லலாம், அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தரலாம், வாங்கி தரலாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கலாம், வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். நிறைய வேல அதை உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கலாம். பட் அந்த சோகத்தை வந்து, அந்த கஷ்டத்தை, வலி, வேதனையை வந்து நம்ம மற்றவங்களால ஷேர் பண்ண முடியும், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனையே நம்மளுக்கு. இதை ஷேர் பண்ண முடியும், இதை ஷேர் பண்ண முடியாது. அதை ஷேர் பண்ண முடியாத காரணத்தினால தான் நம்ம அதுலேயே மூழ்கி போயிடுறோம் நம்ம. ஸோ அதனால் நீங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க, ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லைஃப்பில் சில சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கவே முடியாது. அது வரும், லைஃப்பில் ஒரு சில லெசன்ஸாக வரும். நான் நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில லெசன்ஸாக வரும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து மீண்டு வரதே கஷ்டமாக இருக்கும். பட் இதை மட்டும் நினச்சி வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுதுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூவ் ஆன் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை நம்ம வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விதமான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காலம் வரதான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது, கிரவுண்டடாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம வந்து கஷ்டங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்காத மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நிறைய மக்களோட நீங்கள் பேசி பழகணும். உங்களுக்கு பிடிச்சமானவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்கக்கிட்ட மட்டும் பேசினா போதும் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. நிறைய பேர்கிட்ட பேசுங்க, பழகுங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே லைஃப்பில் வந்து மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும். நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காம மற்றவங்கள பற்றியும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் ஒரு சிக்கலான விஷயத்த கூட நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸியாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரொம்ப நீங்கள் அதில் போய் முழுகிடாமல் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2026 வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு இயராக, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2025 எப்படியாவது நம்ம சமாளிச்சுட்டு வந்துட்டோம். அதுலேயும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டோம். 2026ம் நம்மளுக்கு வந்து இன்னும் பெட்டரான இயராக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் மாமிஸ் லவ் கிச்சனோட சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. உங்கள் வீட்டில் உங்கள் மனசுக்கு நிறைய சந்தோஷத்தை கொண்டு வர என்னோட வாழ்த்துக்கள்.